ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையிலும் லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். அதிக பாக்கியவான்கள் என்றார். யார் அதிக பாக்கியவான்கள்? இங்கே நடக்கிற சூழ்நிலையை சொல்லுகிறேன். இயேசு ஒரு வீட்டில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கையில் ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ இப்படி சொல்லுகிறாள், உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொல்லுகிறாள். அவள் ஒரு ஃபிசிக்கல் கனெக்ஷனை பற்றி பேசுகிறாள். இயேசு கிறிஸ்துவை சுமந்த தாய் பாக்கியமுள்ளவள் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் அப்போது என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். இட் இஸ் நாட் எனஃப் டு லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட். பிளெஸ்ஸிங் கம்ஸ் வென் வி லிவ் இட். நாம் எப்பொழுது ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழுகிறோமோ அப்பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களை விட கேட்டு அதன்படி வாழுகிறவர்கள், அதை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய ஃபிசிக்கல் கனெக்ஷன் தேவனோடு இருப்பதை காட்டிலும் நாம் தேவ வார்த்தையை எவ்வளவு அதிகமாய் காத்து கொள்ளுகிறோம் என்பது முக்கியம். இந்த நாள் கால வேளையிலும் உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டும் இராதேயுங்கள். ஆலயத்துக்கு போகிறோம், வசனத்தை கேட்குறோம், அந்த கேட்ட வசனத்தை அப்படியே விடுகிறவர்களாய் அல்ல, வசனத்தை கேட்டு அதன்படியே வாழுகிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை மிகவும் அதிக பாக்கியவான்களாய் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நான் உங்களை இப்படி பார்க்க விரும்புகிறேன். கர்த்தருக்குள்ளே அதிக பாக்கியவான்களாய் நீங்கள் மாற வேண்டும். தாவீது சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் கேட்கும்போது நான் அதன்படியே நடக்க நான் விரும்புகிறேன் என்கிறதாய் அவன் சொல்லுகிறான். உங்களை பார்த்து நான் உற்சாகப்படுத்துகிற இந்த வார்த்தை இதுதான். நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கும்போது உங்களை அதிக பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றுவார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் அதிக பாக்கியவான்களாய் கர்த்தருக்குரிய காரியங்களிலே ஆண்டவரே நிலைத்திருக்க உதவி செய்யும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய், இருதயத்திலே ஆண்டவரே வைக்கிறவர்களாய், கர்த்தருக்கு ஏற்றபடி அந்த வசனத்தின்படி வாழுகிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்கள் ஜனங்களை வைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.